அனைவருக்கும் வணக்கம். நிவிபாரிச்சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு பவுடர் மருதாணியில் எப்படி நம்ம வந்து நல்லா திக்காக மருதாணி வைக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப நாளுக்கு வந்துட்டு இந்த வந்து மருதாணி போகாமல் இருக்கும். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் டீ தூள் எடுத்து 1 டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சுட்டுருக்கேன். அது கூட 4 கிராம்பு போட்டுக்கிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் ஆட் பண்ணி நல்லா இதை வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க வச்சிடலாம். இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சு கம்ப்ளீட்டாக வந்து ஆற வச்சுருவோம். இப்போ வந்து 1 டம்ளர் வந்து 1/2 டம்ளராக நல்லா வந்து வற்றி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இதை ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். அப்போ தான் வந்து இன்னும் நல்லா சாறு நல்லா இறங்கும். இப்போ வந்து இதை மூடி போட்டு மூடி வச்சுட்டு நான் வந்துட்டு காதி கிராப்பில் தான் வந்துட்டு இந்த மருதாணி பவுடர் வாங்கியிருந்தேன். இதில் நேம் எதுவும் கிடையாது, போட்டு இல்லை. இது வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கைகளுக்கு நம்ம வந்து போடலாம். நமக்கு ஒரு கைக்கு மட்டும் போதும் அப்படின்னா ஜஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூனே வந்து போதுமானது தான். இது வந்துட்டு காதியில் வாங்கினது தான். இது ஜஸ்ட்டு வந்து 20 ருபீஸ் தான் இந்த பாக்கெட்டு. நான் வந்து எப்போவுமே இது வாங்குவேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தலைக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ரொம்ப வந்து ஆர்கானிக்கானது, ஹோம்மேட் ப்ராடக்ட் தான் இது. இப்போ வந்து இந்த பவுடர் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து டீ தூளை வந்து இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு ஃபில்டரில் வந்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுப்போம். இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம இதை வந்து மருதாணியில் வந்து ஆட் பண்ணணும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் வந்துட்டு இதில் ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 லெமன் வந்து போதும். இன்னும் நீங்கள் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக ஒரு 6 ஸ்பூன் 7 ஸ்பூன் எடுத்துக்கிறீங்கன்னா 1 லெமன் நீங்கள் போட்டுக்கலாம். அது கூடவே இந்த டீ டிகாஷன் வந்துட்டு இதில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து கட்டிகள் இல்லாமல் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். ஒரு ஃபோர்க் இல்லைன்னா வந்துட்டு விஸ்கு வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். இதை வந்துட்டு அப்படியே ஒரு 4 to 5 ஹவர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம நல்லா டைட்டாக வந்துட்டு ஒரு கவர் போட்டு க்ளோஸ் பண்ணி இதை ஒரு 4 to 5 ஹவர்ஸ்க்கு நம்ம அப்படியே ரெஸ்ட் விட்டுடலாம். இது நல்லா வந்து டேப் பண்ணி இதை அப்படியே வந்துட்டு நம்ம ஒரு இடத்துல எடுத்து வச்சிடலாம். தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ வந்து ஒரு 5 ஹவர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணும் போதே வந்துட்டு நல்லா ஒரு வாசனை கொடுக்குது. இங்கே பாருங்கள், இந்த கலர் நல்லா வந்து பச்சை கலரில் இருந்தது. இப்போ கொஞ்சம் ரெட் கலரில் வந்து நல்லா சேஞ்சஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து இதை நான் கையில் வச்சு காமிக்கிறேன். இது கூட வந்துட்டு நம்ம ஆக்ஸ் தைலம் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் வந்து நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம கைகளாலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். அவ்வளோதாங்க, இதோட ப்ராசஸ் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அப்படியே நம்ம கையில் வச்சுக்க வேண்டியது தான். வந்து அழகாக நம்ம கையில் வச்சுக்கலாம். நமக்கு எந்த டிசைனில் வேணாலும் வச்சுக்கலாம். இதை நீங்கள் வந்து கோன் மாதிரி கவரில் பண்ணி கோன் மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து ஜஸ்ட் இப்போ வந்து மருதாணி மாதிரி தான் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் கையில். இப்போ வந்து ஃபுல்லாக வச்சாச்சு. இது வந்துட்டு ஒரு 1 to 2 ஹவர்ஸ் வரைக்கும் வச்சுருந்தோம் அப்படின்னா இது ஃபுல்லுமே வந்து நல்லா ட்ரை ஆகிடும். இப்போவே பாருங்கள் நல்லா பிடிச்சிருக்கு. கையில் நான் வைக்கும் போதே வந்து நல்லா வந்துட்டு பிடிச்சிடுச்சு. பேக் ஸ்டைலில் நம்ம போட்டதால் நமக்கு வந்து இது சளி பிடிக்கும் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே ஆகாது. நம்ம எந்த நாளில் வேணாலும் கோன் வந்துட்டு இந்த மாதிரி மருதாணி நம்ம வச்சுக்கலாம். இது ஹோம்மேட் ப்ராடக்ட்ன்றதால எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ஜஸ்ட்டு நம்ம கைகளாலே வந்துட்டு இதை அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக வந்து தேய்ச்சோம் அப்படின்னா இது வந்து நல்லா கொட்டிக்கும். அவ்வளோதான், சூப்பராக வந்து எல்லாமே கொட்டிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம உடனே வந்து ஹேண்ட் வந்து வாஷ் பண்ணிடக்கூடாது. இதில் வந்துட்டு கொஞ்சமாக கையில் வந்துட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து தடவிக்கணும். தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிவிட்டு கை ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி தடவிக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு 1 ஹவருக்கு வந்து அப்படியே இருந்துச்சுன்னா நல்லா வந்து கலர் வந்து நமக்கு டார்க்காக கொடுக்கும். இங்கே பாருங்கள், இப்போ கொஞ்சம் லைட்டாக ஆரஞ்சு கலரில் இருக்குது. இன்னும் நம்ம ஈவினிங் ஆகிடுச்சுன்னா நல்லா வந்து ஒரு டார்க் கலர் நமக்கு வந்து கொடுத்துரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்ம நிவிபாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம நிவிபாரி சேனலை இப்போ ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணிக்க மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.